ஹலோ நண்பா நண்பிகள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்துட்டு ஒன் பீஸ்னு ஒரு அனிமி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லோரும். இப்போ வந்து ரொம்ப பரவலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம எப்படி ஒரு ட்ராகன் பால், அப்படி ஒரு பென்டன், ஷின்ஷன், இன்னும் சொல்லப்போனால் சோட்டா பீம், டோரா, அந்த மாதிரி பார்க்குற நம்ம சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் இருக்குல்ல. வந்து ட்ராகன் பால் மட்டும்தான் எனக்கு வந்து நான் கார்ட்டூனே நினச்சிட்டு பார்த்த ஒரு ஒன்று. ஆனால் அது வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு அனிமி, கார்ட்டூன் கிடையாது. இது சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிரும். அது ஒரு அனிமி, அது ஒன்று கார்ட்டூன் வராது. அதுக்கப்புறம் தான் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நிக்லோடியன், இது சிஎன்லேயோ அப்படின்ட்டு. இதை ஏன் ஒன் பீஸ்னு ஏன் பர்டிகுலராக இதை சொல்கிறேன்னா, இது வந்து ஜப்பானில் இருக்கிற ஒரு மங்கா. அந்த மங்கா வந்து, அதாவது மங்கானா காமிக் புக்கு, அது வந்து ஒரு அனிமியாக அடாப்ட் பண்ணுறாங்க. எப்போது 90ஸில் ஆரம்பிக்கிற ஒரு அனிமி. இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 22 வருஷம் இப்போ வரைக்கும் ஆன்கோயிங்கில் போய்கிட்டு இருக்க பிக் அனிமினா அது ஒன்று. ஆனால் அந்த அனிமியில் வந்து இப்போ என்ன நான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரொம்ப ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு நம்ம பார்க்குற வரைக்குமே. 2026 வந்தாச்சு. போன வருஷம் இதை வச்சே நிறைய விஷயம் ரியலாக நடந்துக்கிட்டு இருந்தது. உதாரணத்துக்கு ஒன் பீஸ் இஸ் ரியல், அதில் நடக்கிற விஷயங்கள்லாம் இதுவே நடந்திருக்கு, இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நிறைய இது இருக்குது. அதில் இருக்கிற ஒரு சில சிமிலரான ரியல் விஷயம் தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். இந்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்ச வீடியோ. ஏன்னா ஒன் பீஸ் வந்து நான் ஒரு பயங்கர ஃபேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நிறைய நம்ம சேனல்லையும் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா, ஒன் பீஸில் இருக்க வேறு கேரக்டர்ஸ் வந்து ஃபிக்ஷனல். அது ஸ்டோரியுமே ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி. ஓடான்றவர், இச்சிரோ ஓடான்றவர் தான் அது ஆர்த்தர். அவர் தான் மெயின். அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்து அது நல்ல சேலாகி இது அனிமையாக பண்ணி பெரிய ரீச் ஆகுது. அதுக்கு வந்து இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து லைவ் ஆக்ஷனுமே அது ஒரு சீரீஸாக இருக்குது. ஆனால் ஒரு கதைன்னு இருக்கும்ல, இத்தனை சீசன், இது சீசன் ஒரு இன்னும் மினிமம் ஒரு நருட்டோ மாதிரி ஒரு 500 எபிசோடு 200 எபிசோடு தான் இருக்கும்னு நினைப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 எபிசோடு 1500 எபிசோடு கிட்டே இருக்குது இந்த அனிமையில் மட்டும். இதை தனியாக மூவின்னு எடுத்திங்கன்னா அது ஒரு 12 மூவி இருக்குது. அப்போ இதோட பிரான்ச்சஸ் வந்து எவ்வளோ ஒரு பெருசு, எவ்வளோ பெரிய ஒரு கிளையாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த ஒரு ஆள், அந்த ஓடான்ற ஒரு ஆள் இவ்வளோ பெரிய விதையை போட்டிருக்காரு, இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் சீரியஸாக வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் இந்த கதை, இந்த அனிமையில் வர்ற கோர் என்ன, இதுலையுமே ஃபேண்டசி ஸ்டோரி, ஃபேண்டசியாக வர்ற சில விஷயம் இருக்குது. டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, பறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இமேஜின் பண்ணக்கூடாதுன்னா நம்ம ஃபேண்டசியாக நினைப்போம்ல, ஒரு ஃபேண்டசி உலகமும் இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து இதில் ஒரு மெயின் கேரக்டர்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, லூஃபின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்னென்னா, அந்த ஆசை வந்து சாதாரண மனுஷனுக்கு கூட இருக்கும், எனக்குள்ளே இருக்கும், உங்களுக்குள்ளே இருக்கும், எல்லாருக்குள்ளே இருக்கும். ஒருத்தனுக்கு வந்து சுதந்திரம் வேணும், ஃப்ரீடம் வேணும். அந்த ஃப்ரீடமை தராமல் யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் குறுக்க இருக்காங்களோ அதை வந்து தட்டி கேட்குற ஒரு ஹீரோ. அவன் வயசு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, 13 வயசுலேயே அவன் வந்து நான் வந்து பைரட் ஆக போகிறேன். பைரட்னாலே நீங்கள் நினைக்கலாம் கொள்ளடிப்பாங்க அப்படின்ட்டு. இவன் எப்படி பார்க்குறான்னா, இவன் வியூ பாயிண்ட்டே வேறு. நான் வந்து ஒரு நல்ல ஒரு பைரட் ஆக போகிறேன். இவன் மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கோம். இவனுக்கு வந்தவங்க, இதுக்கு முன்னே வந்தவங்க, இவன் இருக்கானா, இவனுக்கு இந்த ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு இருக்குல்ல. அது ஒரு சிலர் வந்து ஒரு சில நல்ல பைரட் அப்படின்னு பேர் எடுத்திருக்கான். இவனும் அதில் பேர் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுக்குன்னு க்ரூ உருவாகுது, இவனுக்குன்னு ஒரு போட், ஒரு கப்பல் கிடைக்கி, இவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராகேட்டுன்னு ஒரு பேர் கிடைக்கி அவங்க வந்து பைரட்டாக உருவாகுறாங்க. ஆனால் அவங்களோட நோக்கம் என்ன, ஒவ்வொரு தீவாக போகிறாங்க. இப்போ எப்படி அமெரிக்காவை கண்டுபிடிச்சது நம்ம கொலம்பஸ்ன்றோம்ல, இது. ஆனால் அதுக்கு பின்னாடியே நிறைய இப்போ நம்ம ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அது இப்போ வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்திருக்கு. அமெரிக்கா அவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்க முடியாது, நிறைய அதுக்கு சாத்தியமே இல்லையே, அதுக்கு வந்து ஒரு ஆளெல்லாம் போக முடியாது, அதுக்கு நிறைய இது இருக்குது அப்படின்னு நீங்கள் கடந்து போதாலும் ஈஸி இல்லை, அவர் தான் கண்டுபிடிச்சா என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் வருது இல்லை. ஆனால் அது வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது இன்ன வரைக்குமே. வந்து நிறைய பேர் தியரிஸ் அதிகமாக சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னுட்டு கரெக்ட் அண்ட் ரைட்டாக இது தான் அப்படின்னு தெரில. அதுக்கு இன்னொரு வீடியோ பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தா லூஃபின்ற அவனோட என்ன கான்செப்ட்னா, அவனுக்கு நிறைய எதிரிங்க வருவாங்க, அதே பைரட் குரூப்பில் இருக்கவங்க. இவனை வளரக்கூடாது, இவனை இதிலே முடிச்சு விட்றணும், இவன் நாளைப்புனா வளர்ந்தான்னா நமக்கு தான் பிரச்சனை. நீங்கள் நம்ம பெரிய தலைக்கட்டு மாதிரி இருக்கும், நம்மளை தாண்டி வந்துடுவான்,
அப்படின்ட்டு அதுக்காக கதைக்குள்ளே நம்ம கொஞ்சம் சுவாரஸ்யத்தை சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி டெவில் ஃப்ரூட்டு பவர்ஸை எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு சில கதையில் இருந்தாலும் ஃபிக்ஷன் ஸ்டோரினாலும் அங்கங்கே வரும். ஆனால் கோர் என்னென்னா ஒருத்தன் ஃப்ரீடமை எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைக்கணும். இப்போ தான் போகிறான்னா இப்போது அந்த டீம் வந்து ஒரு க்ரூவுக்கு ஒரு இடத்துக்கு போகுது. அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த தீவில் யாரோ வந்து ஏதோ பண்ணிவிட்டு வெளியேந்து வந்தாங்க வந்துட்டு வந்து இந்த இடத்த ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் எடுத்து அங்கே இருக்க மக்கள் வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து போயிட்டு இவனுக்கு அவன் வேலை இல்லை போவான், அவன் நல்லா சாப்பிடுவான் வருவான் அப்படின்னு இருந்துடலாம். ஆனால் அவன் போய் அவங்க கூட நல்லா அந்த ஒரு மக்கள்கிட்ட பேசி பழகி அவங்க கூட சேர்ந்து அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற வில்லங்களை வந்து இவன் வந்து அடித்து காலி பண்ணி இவன் அவங்கள காப்பாற்றுற மாதிரி இவன் வந்து ஒரு இவங்களுக்கு வந்து அப்படின்னா கடவுள்னு சொல்ல முடியாது, ஒரு நம்ம தீவுக்கு இன்னொரு வாட்டி ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒருத்தன் இந்த குரூவில் வந்து வந்த ஒருத்தன்னு ஒரு பேர் கிடைக்கும். அதுக்கு அவங்க கூட இருக்கிறது வந்துட்டு நீ அனிமி பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கோம். அவங்க கூட இருக்கிற ஜோரோ, சாஞ்சி, நாமி, ஃப்ராங்கி, ராபின், சாப்பர், உசாப் இப்படின்னு ஒரு ப்ரோக்கு, அப்புறம் ஜிம்பே இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வந்து அவங்க க்ரூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அந்த க்ரூவோட நம்ம லூஃபி தான். அவன் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பு வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அந்த கேரக்டருக்கும் வந்து ரொம்ப ஏன்னா லாட்டுத்தனமாக இருப்பான். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அவன் வந்து அவ்வளோ சீரியஸாக யோசிக்கிற ஒருத்தன். அதே டைமில் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக செய்யக்கூடிய ஆள். எதுவும் பேச அவ்வளோ பெரிய கிங்கு அவ்வளோ பெரிய ஆள்லாம் வந்து முன்னாடி நின்னாலும் வாட் அவன் இப்போ இங்கே போயார் என்ன அப்படின்னு கேட்குற ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு கதை. அந்த கதையில் கொஞ்சம் வருஷத்துக்கு அதாவது அப்படிப்பட்ட கதையில் கொஞ்சம் போன வருஷத்தில் நேபாளில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அங்கே உள்ள ஜென்சி டீனேஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவங்க சொன்ன இந்த க்ரூவோட ஃப்ளாக் ஒன்று உண்டு. அது வந்து ஸ்ட்ராகேட் ஃப்ளாக்னு சொல்லுவாங்க. இந்த க்ரூக்குன்னு இருக்கும். ஒவ்வொரு க்ரூக்கும் ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு ஃப்ளாக் உண்டு. இவங்க தான் கதைப்படி மெயின் க்ரூ உள்ளதால் இவங்களுக்கு வந்து ஃப்ளாக் உண்டு. ஒரு கருப்பு கலரில் ஒன்று உண்டு. அந்த ஃப்ளாகை ரியலில் பண்ணி அங்கே போய் கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி போயிட்டு இந்த கொடியை காமிச்சிருக்காங்க. இது எதை சிமிலராக காமிக்குதுன்னா, இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீடமே எல்லாமே நீங்களே எடுத்துக்கிட்டு நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே பேசிக்கிறீங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற மக்கள்லாம் இப்போ யார் என்ன ஏதுன்னு ஒரு டவுட் வரும். அதுக்கு ரிஃப்ரெண்டாக காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஃப்ளாகை கொண்டு போயிட்டு அங்கே எல்லோரும் முன்னாடியும் அவங்க வச்சுருக்கிறது, அவங்க அது போராட்டத்துக்கு அது யூஸ் பண்ணுறதே அந்த ஃப்ளாக் யூஸ் ஆகுது. எனக்கு வந்து இது நியூஸ் கேட்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஒரு அனிமியில் வர ஒரு கேரக்டரோ ஒரு ஃப்ளாக், அது ஒரு ஃப்ளாக் அவ்வளோதான். அந்த கதையில் வர ஒரு சிமிலரான ஒரு ஃப்ளாக் அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ நிஜத்தில் போய்ட்டு போராடுறாங்க. ஒரு படம் நம்மளை ஒருத்தனை மாற்றுது, ஒருத்தன் லைஃப்பை மாற்றுது, அவனோட கேரக்டரே மாற்றுது, அவனை நல்வழியில் கொண்டு போகுது. அந்த மாதிரி ஒரு அனிமி ஓகேவா, அதில் உள்ள ஒரு கேரக்டர் ஒரு ஃப்ளாக் வந்துட்டு இவ்வளோ சீரியஸான ஒரு கவர்மெண்ட்டுக்கு முன்னே போயிட்டு அதை போய் காமிக்கிறதுன்றது இட்ஸ் நாட் அ ஜோக். இது வந்து எவ்வளோ பெரிய விஷயமாக பார்க்கணும் நம்ம. இது வந்து அவ்வளோ சீரியஸாக போய் அந்த பிரச்சனை முடிஞ்சு நேபாளில் உண்மையாக நடந்த சம்பவம். அது வந்து ஆனால் அதான் யோசிப்பேன் அப்பப்போ, ஒன் பீஸ் இஸ் நாட் ஃபிக்ஷனல், இட்ஸ் ரியலாக கூட இருக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இந்த ஃபேண்டசி விஷயங்கள் இல்லை, சின்ன சின்ன இந்த ஃப்ரீடம், ஒருத்தரை ஸ்லேவரியாக வச்சுக்கிறது, ஒருத்தர் அடிமையாக வச்சுக்கிறது, இது எல்லாமே அந்த அனிமியில் வரும். ஒருத்தர் ஃப்ரீடமை தேடி போராடுற ஒருத்தன், மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒருத்தன், அவன் வந்து யாரால் தாக்கப்படுறான்றது ஒரு அடிமைத்தனத்தை சொல்கிற ஒரு அனிமையாக இருக்கும். வேறு இந்த மார்க்கெட்டிங்னா இப்போ ஒரு குரூப்பை வந்து விற்றுருவாங்க கொண்டு போயிட்டு. நம்ம ஹிஸ்ட்ரிலாம் எவ்வளவோ கொடூரமான விஷயம் நடந்திருக்கும். இந்த அனிமையுமே காமிச்சிருப்பாங்க. ஒரு குரூப் பொண்ணுங்களை அப்படி வச்சு அவங்கள வந்து ஷோ காட்ட சொல்லி விற்கிறது. இதில் வந்து ஒரு குரூப் வரும் இந்த அனிமியில், செலஸ்டியல் ட்ராகன்ஸ்னு வருவாங்க. அவங்களாம் கிங்கு, அவங்க கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து அடிமை அப்படின்னு நினைக்கிறவங்க. அதையுமே அழகாக நல்ல ஒரு கதை தானே, அது கதையோடு அடாப்ட் பண்ணி ரியாலிட்டியை வச்சு மெர்ச் பண்ணி காட்டும்போது ஒரு ஃபேண்டசி வேணுமா ஃபேண்டசி இருக்கும், ரியாலிட்டியோட ஒத்து போகிற மாதிரி நிறைய சிமிலாரிட்டி இருக்கும். ஒரு ஃபிலாசபியே சொல்லப்போனால் ஒரு ஃபிலாசபியே சொல்லக்கூடிய ஒரு அனிமி தானா
பெரிய அனிமே. நீங்கள் உட்காந்து பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷம் வேணும் அந்த அனிமே பார்க்கணுன்னா, அவ்வளோ எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ எனக்குமே ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு அனிமினா நான் ஒன் பீஸை தான் சொல்லுவேன். அதனால் எனக்கு இந்த வீடியோ நான் வந்து பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் பார்க்கும்போது தான் தெரியுதாமா இது சிமிலராக இருக்குது. ஒரு ஐஸ்லாண்டு ஒன்று ஃபிஷ்மேன் ஐஸ்லாண்டு தண்ணிக்குள்ளே போகிறாங்க. திடீர்னு பார்த்தா ஸ்கை ஐலாண்டு வானத்துக்கு போகிறாங்க. அப்புறம் அலபாஸ்டான்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஒரு வார் நடக்குது, மெரின் ஃபால் நடக்குது. இதெல்லாம் வந்து என்னதான் கற்பனையாக இருந்தாலும் அந்த கற்பனைக்குள்ளே ஒரு ரியாலிட்டி வச்சு கிரிட்டிக்காகவே சொல்கிறாங்க. நம்ம ஓடா எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும், இது எப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இந்த ரியாக்ஷன் தான் இப்போ நேபாள் நடந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஸோ யா தட்ஸ் இட். இவ்வளோ தாங்க எப்படி நான் சொல்ல நினச்சிது. ஏன்னா நம்ம ஒரு அனிமி தான் பார்க்கோம், நேரம் முக்குக்கு பார்க்கோம், ஃப்ரெண்டு சொன்னான்னு பார்க்குறோம், வேறு வழியில் பார்க்குறோம், அப்படின்னு ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு இருந்தாலும் இட்ஸ் நாட் அவ்வளோ அப்படியே கடந்து போகிற மாதிரி இல்லைல்ல. அதுலேருந்து நிறைய கற்றுக்க முடியுது. அந்த கற்றுக்கிறது நம்ம வாழ்க்கையும் உதவு நினைக்கும் போது வெரி ஹாப்பி. ஓகேங்க, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிபியூட் ஃபார் ஒன் பீஸ் ஃபேன்ஸ், ஆர்த்தர், ஓடா, ஒன் பீஸ் எல்லாருக்கும், அந்த அனிமிக்கே. ஓகேவா, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பிடிச்சதான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன்.